வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷனில் அதர்வா நிமிஷா சஜின் நடிச்சு இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளியான டிஎன்ஏ படத்தில் நீங்கள் நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். படத்தோட கதாநாயகன்னா நம்ம அதர்வா ஒரு ட்ரக் அடிக்ட், ஒரு லவ் ஃபெயிலியரில் பாதிக்கப்பட்டு ட்ரக் அடிக்டாக ஒரு நிலையிலே இல்லாமல் இருக்காரு. ஸோ அவருக்கு அவங்க குடும்பத்தில் வேறு வழியே இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு தள்ளி விட பார்க்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் நிமிஷா சஜின். ஸோ அவங்களுக்கு பாட்டம் லைன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்குது. ஸோ டக்குன்னு எமோட் பண்ணிடுவாங்க, அவங்க ஒரு சென்சிட்டிவாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. பட் அவங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லவ்வபிள் கப்பலா, ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லைஃபை லீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஸோ அந்த குழந்தை பிறக்கிற சீன்ல இருந்து அந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவுக்கு அந்த குழந்தைய காட்டுறப்போ இது என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யாருமே நம்பல. பட் அவங்க அம்மா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இது என் குழந்தை கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம கதாநாயகன் அதர்வா குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு. ஸோ அங்கிருந்து அவங்க குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த குழந்தைய யாரு கடத்தினா, எதுக்காக கடத்தினாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதை, திரைக்கதை, குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்லேருந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே சூப்பராக என்கேஜிங்காக பேக் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேவை. ஸோ அதுக்கு நம்ம நெல்சன் வெங்கடேஷனோட ரைட்டிங்க்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தது நிமிஷா சஜின். அவங்க எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த படத்தில் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் அவங்களோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பாட்ட, ஒரிஜினல் அம்மா அப்பாட்ட கொடுக்கும் போது அந்த குழந்தைய மிஸ் பண்ணிட்டு அவங்க எமோட் பண்ணுற விதம் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதர்வாவுமே அவரோட கெரியரில் ஒரு ஒன் ஆஃப் இஸ் ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இது போக படத்தில் நடிச்சு பாலாஜி சக்திவேலா இருக்கட்டும், சேத்தனா இருக்கட்டும், விஜய் சந்திரசேகரா இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலாவுமே இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு என்ன இருக்கணுமோ எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருச்சு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் கிப்ரன் போட்டிருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை நல்லாவே எலிவேட் பண்ணுச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதுக்கும் படத்தோட கதைக்கும் சம்மந்தமே இல்லை. கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்லேருந்து இன்டர்வல் வரைக்குமே பரபரப்பாக போகுது. அங்கே கான்ஃப்ளிக்ட்டுமே ரைஸ் ஆகுது, இந்த குழந்தை காணாமல் போகிறது எல்லாமே. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பரபரப்பாக, என்கேஜிங்காக, த்ரில்லிங்காக போகுது. ஸோ அடுத்து என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போகுது. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டாக அமைஞ்சுது. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸுங்க, படத்தோட ஒரு சோல். ஏன்னா அந்த அம்மாவும் குழந்தையும் யுனைட் ஆகிற அந்த சீன் இருக்குல்ல, எமோஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்து நீங்கள் வெளியே வரப்போ ஒரு ரொம்ப நல்ல ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக அது அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை. அதை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். இவங்க மேரேஜ் ஆன சீக்வன்ஸ்லேருந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பரபரப்பாக எங்கேஜிங்காக போயிருக்கும். இது போக இன்னொரு நெகட்டிவாக நான் பார்க்குறது, இந்த படத்தில் சாங்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இன்ட்ரோ சாங், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஐட்டம் சாங். இந்த படத்துக்கு எதுக்கு இந்த விளம்பரம்? தேவையே இல்லை. இதை தூக்கியிருக்கலாம். இதை தூக்கியிருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கட்டும் ஆயிருக்கும், பரபரப்பாகவும் போயிருக்கும். இன்னொரு நெகட்டிவ், இந்த படத்துல வில்லன் கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா எழுதப்படலை. செகண்ட் ஹாஃப்ல தான் வில்லன் யாருன்னு நமக்கு ரிவைல் ஆகுது. இவங்க வில்லனுக்கான அந்த மோட்டிவ், அந்த ரீசனை இவங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலுமே வில்லனோட கேரக்டர் எதுக்கு இது பண்ணுது, அது ரொம்ப ஒரு சப்ப ரீசனாக இருந்துச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரைட்டிங்கில் கொண்டு வந்திருக்கலாம். நான் கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் கிளைமேக்ஸ் பார்த்து நீங்கள் வெளியே வரப்போ ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். தேட்டர்ஸில் எந்த ஒரு பிளட் ஷெட்மே பெருசாக இல்லை, அங்கங்கே இருக்குது. எதுவுமே உங்களுக்கு ஃபேமிலியோட பார்க்குறப்போ அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் தேட்டர்ஸில் பார்க்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.25 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளோட வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ see you guys in the next video. Until then, stay tuned.